Hello friends, welcome to Taxpuram. இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அக்டோபர் 1st இருந்து E-Invoice 10 crore மேலே யார் டர்ன்ஓவருக்கு இருக்கோ அவங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆக போகுதுங்க. ஸோ இதில் நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி இந்த போர்ட்டலில் லாகின் பண்ணுறது, இன்வாய்ஸ் எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி பல queries நமக்கு இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம என்னென்ன ப்ராசஸ் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 10 to 12 ஸ்டெப்ஸ் வந்து வருவாங்க, பார்க்கலாங்களா. ஸோ ஸ்டெப் 1 வந்து பார்த்தோன்னா இந்த E-Invoice நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எந்த போர்ட்டலில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ e-invoice1.gst.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ண உடனே ஸோ இந்த மாதிரி போர்ட்டல் வந்து உங்களுக்கு வரும். அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா. ஸோ அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போர்ட்டல் லாகின் அப்படின்னு சொல்லி வரும். இங்கே உங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் நம்ம கொடுக்கணும். கேப்சா என்டர் பண்ணுங்கள். கேப்சா என்டர் பண்ண பிறகு உங்களுக்கு அந்த ஜிஎஸ்டிக்கு உண்டான எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். தட் இஸ் அப்ளிகண்ட் நேமு, என்ன பிஸ்னஸ் நேம் இருக்குது, அட்ரஸ், மொபைல் நம்பர், எவ்ரிதிங் வந்து உங்களுக்கு வந்துடும். வந்த பிறகு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த மாதிரி கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஓடிபி ஆல்ரெடி ஜிஎஸ்டியில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய நம்பருக்கு ஓடிபி வந்து போகுங்க. அந்த ஓடிபி நீங்கள் போட்டுட்டு வெரிஃபை பண்ணணும். ஒன்ஸ் வெரிஃபை பண்ண பிறகு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த போர்ட்டலுக்கு தனியாக யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும். லைக் எப்படி நம்ம இன்கம் டேக்ஸ் போர்ட்டலுக்கு ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு எப்படி நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த E-Invoice போர்ட்டலுக்கும் செப்பரேட் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இருக்குது, அதை நம்ம க்ரியேட் பண்ணணும். ஒன்ஸ் க்ரியேட் ஆன உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்துடுங்க. ரிஜிஸ்டர் பண்ண பிறகு நீங்கள் அதே வெப்சைட்டில் மறுபடியும் போயிட்டு லாகின் கிளிக் பண்ணுங்கள். ஸோ லாகின் இப்போ நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணீங்க இல்லையா, அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டுட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ண உடனே கான்டாக்ட்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் பர்சன், ஸோ ஜென்ரலி அந்த ஜிஎஸ்டி நம்பர் கூடிய ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரியோட நம்பர் வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். யூஸ்வலாக நீங்கள் சோல் ப்ரொப்ரைட்டராக இருக்கீங்கன்னா சோல் ப்ரொப்ரைட்டர் நம்பர், இல்லை கம்பெனி ஃபர்ம் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா ஆத்தரைஸ் சிக்னேட்டரி யார் இருக்காங்களோ அவங்களோட நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். ஸ்டெப் 2 வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம லாகின் பண்ணி அப்டேட் பண்ணணுங்க. ஸோ ஸ்டெப் 3 வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து லாகின் பண்ண பிறகு இங்கே வந்து டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா, அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து மொபைலுக்கும் வரும், இல்லை எனக்கு தனியாக ஆப்பில் நான் வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னா வந்து சான்ஸ் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுவும் டவுன்லோட் பண்ணி அது மூலியமாக உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். அதே மாதிரி ஓடிபி வந்து என்ஐசி ஜிஎஸ்டி ஷீல்ட் ஆப் அப்படின்றது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இருந்து கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப் மூலியமாக கூட வந்து நீங்கள் ஓடிபின்றது நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். இது ஒரு அடிஷ்னல் ஆத்தென்டிகேஷன் தான். இப்போ வரைக்கும் இது ஆப்ஷனலாக தான் இருக்குது, கம்பல்சரி பண்ண வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டெப் 1 to 3 எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எப்படி அப்டேட் பண்ணுறது, 2FA எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்வாய்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு ஒரு டூல் இருக்குங்க, அந்த டூலை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். அது ஒரு எக்ஸல் பேஸ்டு டூல். சரி, இப்போ ஹோம் பேஜில் போயிட்டு ஹெல்ப் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே டூல்ஸ் கீழே பல்க் ஜென்ரேஷன் டூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்குது, எக்ஸல் டூல்ஸ், ஜேசன் பேஸ்ட் டூல்ஸ் இருக்குது. நம்ம எக்ஸல் டூல் தான் இப்போ டவுன்லோட் பண்ண போகிறோம் டு ஸ்டார்ட் வித். ஸோ அந்த டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஜிஎஸ்டிஎன் நம்பர், டீட்டெயில்ஸ், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஓடிபி எல்லாம் கேட்கும் ஆஸ் யூஷுவல். ஸோ அதை நம்ம கொடுத்து வேலிடேட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸல் ஷீட்ன்றது டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த டவுன்லோட் பண்ண எக்ஸல் ஷீட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ அதில் நம்ம இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணலாம், இன்வாய்ஸ் பிரிண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மாஸ்டர்ஸ்ன்றதை அப்ளை பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இது பேசிக்கலி ஒரு சாஃப்ட்வேர் டூல் மாதிரியே வச்சுக்கோங்களேன், எக்ஸல் பேஸ்டு சாஃப்ட்வேர் டூல் மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், மாஸ்டர்ஸில் போயிட்டு நம்ம சப்ளையரோட ப்ரொஃபைலு, அப்புறம் ரிசிபியன்ட் மாஸ்டர், ப்ராடக்ட் மாஸ்டர், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நம்ம டீல் பண்ணுறோம் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க.
ஸோ சப்ளையர் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர், ட்ரேட் நேம், அட்ரஸ், ஃபோன், இமெயில் ஐடி இது எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரெசிபியன்ட் மாஸ்டரில் போய்ட்டும் ஜிஎஸ்டி நேமு, அவங்களோட லீகல் நேம், ட்ரேட் நேம், அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பேசிக்கலி கொடுக்குற மாதிரி இருக்கும். ரெசிபியன்ட் அப்படின்னா என்னது, யார் உங்களோட கூட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸுங்க. ஸோ நீங்கள் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா மாஸ்டர்ஸை வந்து ப்ராப்பராக அப்டேட் பண்ணணும். ஸோ மாஸ்டர்ஸில் நான் சொன்ன மாதிரி சப்ளையர் மாஸ்டர், ரெசிபியன்ட் மாஸ்டர், ப்ராடக்ட் மாஸ்டர் இது எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணால் தான் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான டேட்டான்றது இன்புட் ஆகுங்க. ஒன்ஸ் நம்ம வந்து இந்த மாஸ்டர்ஸ் அப்டேட் பண்ண பிறகு நம்ம எப்படி வந்து இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ மெனுவில் போயிட்டு நியூ இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணணும். ஸோ நம்ம பேசிக்கலி இந்த இன்வாய்ஸ் சிஸ்டமே வந்து பார்த்திங்கன்னா B2B கேசஸ் மட்டும்தான் இல்லையா. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி நம்ம கேட்டகரி சூஸ் பண்ணணும், ரிவர்ஸ் சார்ஜ் இருக்கா இல்லையா, டாக்குமெண்ட் டைப் என்னது, லீகல் நேம், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஸோ பேசிக்கலி ஒரு இன்வாய்ஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்ம கொடுப்போமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து இங்கே என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் இல்லைங்களா. ஸோ இதில் நம்ம மாஸ்டர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணணும். ஒன்ஸ் இன்வாய்ஸ் இதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம போட்ட பிறகு ஜேசன்னாக வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த ஜேசன் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்வாய்ஸ் போர்ட்டலில் போயிட்டு அதை அப்லோட் பண்ணணும். ஸோ இன்வாய்ஸ் போர்ட்டலில் போயிட்டு லாகின் பண்ணுங்கள். ஸோ லாகின் பண்ணிவிட்டு அந்த இன்வாய்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க இல்லையா, அது இதில் அப்லோட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து IRN 64 டிஜிட் IRN ஜென்ரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எக்ஸலை மறுபடியும் டவுன்லோட் பண்ணிவிட்டு QR கோடை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்தே நீங்கள் வந்து உங்களோட இன்வாய்ஸை வந்து பிரிண்ட் ஆப்ஷனும் இருக்குது, பிரிண்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மெனுவில் வந்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இன்வாய்ஸ் ஃபார்மேட் என்டர் வரும். ஸோ உங்களோட லோகோ இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த சாஃப்ட்வேரில் அப்லோட் பண்ணிக்கலாம் ப்ரொஃபைலில் போயிட்டு. ஹோப் உங்களுக்கு இன்வாய்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஓவரால் உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும் நம்புகிறேன். ஸ்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, சார் எனக்கு இது சரியாக பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணலாம். எங்களோட டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்காங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள் கார்த்திக் ஃப்ரம் டாக்ஸ்புரம். தேங்க்யூ.